எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல காமிக்கிற இந்த 4 பொருள் யூஸ் பண்ணி இன்னைக்கு சமையல் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல கம்மி சாமான் யூஸ் பண்ணி எப்படி சமையல் செய்யணும் அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தான். ஆனா குயிக்கா எப்படி செய்யணும்ட்டு இந்த வீடியோல பார்த்துடலாம். அதே விதமா கர்நாடகா ஸ்டைல்ல வாங்கி பாத் மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அந்த மசாலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஜ்ஜு எப்படி ரெடி பண்ணிக்கணும், இந்த கொஜ்ஜு எத்தனை நாளைக்கு ஸ்டோர் ஆகும், இதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் சரி, ஸ்பெஷல் டேஸ்க்கும் சரி சூப்பரா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல வாங்கி பாத்காக ரைஸ் இந்த மாதிரி குக் பண்ணிக்கிறேன். ரைஸ் குக் ஆகிறதுக்குள்ளவே இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய கிடையாது, இந்த மாதிரி சின்ன சின்ன வெஜிடபிள்ஸ் தான் கட் பண்ணிக்கணும். புளி கூட ஊற வச்சாச்சு. நான் வீடியோல காமிக்கிறேன். இந்த மாதிரி கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா வாங்கி பாத்துக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஏன்னா இது யூஸ் பண்ணி தான் வாங்கி பாத்தே செய்வாங்க. ஆனா சில இடத்துல இந்த மாதிரி கத்திரிக்காய் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த மாதிரி இருக்கிறப்போ நார்மல் வெள்ளை கத்திரிக்காய், நம்மளுக்கு இதே கலர்ல வெள்ளை கத்திரிக்காயும் இருக்கும் இல்லையா, குண்டு கத்திரிக்காய், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நார்மல் கத்திரிக்காயும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுல வர டேஸ்ட் அதுல வருமானு கேட்டா கொஞ்சம் டவுட் தான். கொஞ்சம் கம்மியான டேஸ்ட் தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சாப்பாடு வெந்துச்சு. அது வடிச்சிட்டு இந்த மாதிரி ஆற வச்சு வச்சுக்கினேன். ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்றதுக்குள்ள இது ஆறணும் இல்லையா, ஸோ அதனால இந்த மாதிரி ஆற வச்சு வச்சுக்கினேன். இப்போ மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். வாங்கி பாத்துக்கு மெயினா போடுற இந்த மசாலா பவுடர் நம்ம வீட்டிலவே ஈஸியா ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கடாய் வச்சுக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கணும், 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கணும், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகு ஜீரகம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டு அதுலவே பேடகு மிர்ச்சியும் சேர்த்துக்கணும். பேடகு மிர்ச்சி இல்லைன்னா நார்மல் மிர்ச்சியே சேர்த்துக்கலாம். பட் அது சேர்த்தா கொஞ்சம் கலர் நல்லா வரும். அதுக்காக ஒரு 4 பேடகு மிர்ச்சி சேர்த்துக்கினேன். அதுக்கப்புறம் ஒரு 3 நார்மல் மிர்ச்சி சேர்த்துக்கிட்டு அதுலவே ஒரு பட்டை, லவங்கம், இலாச்சி, அனாசப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர்த்துக்கணும். மசாலா ஐட்டம்ஸ் ஜாஸ்தி சேர்த்துட்டோம்னா அதோட ஃப்ளேவரே ஜாஸ்தி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கணும். இது பச்சை கொಬ್ಬರಿ, சாரி பச்சை தேங்காய் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் ட்ரை கோகோனட் இருக்கும் இல்லையா, அதுதான் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நல்லா வறுத்த பிறகு ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுட்டு நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜார்ல சேர்த்து பவுடர் பண்ணிக்கணும். இப்போ கொஜ்ஜு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்டவ் மேல கடாய் வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். அதுலவே கடலை பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும், உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும், கடுகு சேர்த்துக்கணும், ஜீரகம் சேர்த்துக்கணும். கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா பருப்பு சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு பெருங்காயம் தூளும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் சேர்த்துக்கணும். ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பூண்டு கூட இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்க நசுக்கி கூட போட்டுக்கலாம். வேண்டாம் எனக்கு பூண்டே வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிடலாம். போட்டா நல்லா இருக்கும். இதெல்லாமே ஃப்ரை ஆகிறதுக்குள்ள கத்திரிக்காய் கட் பண்ணிக்கணும். அது முன்னாடியே கட் பண்ணி வச்சோம்னா கருப்பாயிடும் இல்லையா, ஸோ அதனால இந்த மாதிரி ஆனியன்ஸ் ஃப்ரை ஆகுறப்போ கத்திரிக்காய் கட் பண்ணிக்கணும். இது நார்மல் கத்திரிக்காய் விட பவர் ஜாஸ்தி தான். நார்மல் கத்திரிக்காய் ஆச்சு இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில போடுற வரைக்கும் வெள்ளையா இருக்கும். ஆனா இது அப்படி கிடையாது, கட் பண்றப்பே கருப்பாயிடும். ஸோ ஃபாஸ்டா கட் பண்ணி தண்ணியில சேர்த்துணும். தண்ணியில கூட கொஞ்சம் உப்பு போட்டு வைக்கணும். அப்பதான் சீக்கிரமா கருப்பாகாம நீட்டா இருக்கும். ஸோ அதனால ஓகேவா. கத்திரிக்காய் கட் பண்றதுக்குள்ள ஆனியன்ஸ் கூட ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ கத்திரிக்காய் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டேன். அது நல்லா குக் ஆனா நல்லா இருக்கும் இல்லையா, எண்ணெயில வதக்குனா நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி மூடி வச்சுட்டேன். இந்த கேப்ல மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பொருள் எல்லாம் மிக்சி ஜார்ல சேர்த்து இந்த மாதிரி மையா அரைச்சிக்கினேன். ரொம்ப மையாவும் வேண்டாம், நார்மலா அரைச்சிக்கினா போதும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும். இந்த பவுடர் நம்மளுக்கு 3 months வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏர் டைட் கண்டெய்னர்ல வச்சா 3 months வரைக்கும் இந்த மாதிரி பவுடர் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுட் தான், ஓகேங்களா. இந்த மாதிரி பவுடர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி கொஜ்ஜு செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸி. சீக்கிரமா ஆயிடும் வேலை. சும்மா வதக்கணுமா,
பவுடர் சேர்த்தணுமா, புளி தண்ணி சேர்த்தணுமா, அவ்வளவுதான் கொஜ்ஜு ரெடி ஆயிடும். ஸோ நீங்க வாங்கிபாத்துக்கு ஃபேவரட்டா இருக்கிறீங்கன்னா முன்னாடியே இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நினைக்கிறப்ப எல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதுல கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துனேன். ஏன்னா ஆல்ரெடி நானு காஞ்ச மிளகா, பேடக மிர்ச்சி, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்திருக்கிறோம் இல்லையா, காரம் ஜாஸ்தி ஆயிடும். ஸோ கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். புளி வந்து எவ்வளவு ஊற வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை இல்லைங்களா. லெமன் சைஸ் அளவுக்கு, பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு வச்சுக்கணும். புளி தண்ணி ஜாஸ்தி ஊத்துனாதான் இதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். கம்மியா இருந்தா கூட டேஸ்ட் அவ்வளவா வராது. ஸோ புளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே ஊற வச்சுக்கோங்க. புளி தண்ணி சேர்த்தன பிறகு கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கணும்னா நல்லா குக் ஆயிடும். புளி தண்ணி ஊத்தணும் இல்லையா, அந்த பச்சை வாடையெல்லாம் போயிட்டு நல்லா குக் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம நானு கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் மசாலா வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கினேன். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு நல்லா குக் ஆயிடுச்சு. கொஜ்ஜு ஸ்மெல் வீடெல்லாம் பறக்குது அப்படியே. அந்த அளவுக்கு செமையா இருந்துச்சு. இந்த மாதிரி கொஜ்ஜு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா நம்மளுக்கு 1 மாசம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். ஏன்னா புளி தண்ணி சேர்க்கிறோம் இல்லையா, ஸோ 1 மாசம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அதுக்கப்புறம் எந்த பொறுப்பு கிடையாது, கேரண்டி கிடையாது. 1 மாசம் வரைக்கும் நம்மளுக்கு எப்ப தேவைப்படுதோ அந்த மாதிரி இந்த கொஜ்ஜுல ரைஸ் மட்டும் செஞ்சு வச்சுக்கிட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான், லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடும். இல்ல சடனா யாராச்சும் கெஸ்ட் வராங்க வீட்டுக்குன்னா சும்மா ரைஸ் மட்டும் செஞ்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா கூட சூப்பரா இருக்கும். ஸ்பெஷலா செஞ்சு வச்ச மாதிரி இருக்கும். டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் இருக்கும். ஃபைனலா இந்த மாதிரி கொத்தமல்லி தூவிட்டு நல்லா ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளவுதான் வாங்கிபாத். ரொம்ப சிம்பிள். இது ரொம்ப 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 டேஸ்டியா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்காண்டி இது நல்லா இருக்காது அப்படின்ட்டு கிடையாது. நம்ம நார்மல் ரொட்டீன்ல சாப்பிடுற சாப்பாடு விட இது புதுசா டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்காண்டி ரொம்ப 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 நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். டிஃப்ரெண்ட் டேஸ்டா சாப்பிடணும், வாய்க்கு ருசியா ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த வாங்கிபாத் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்குறேன். ஆமா, உங்களுக்கும் வாங்கிபாத் பிடிக்குமா? எப்பயாச்சும் ட்ரை பண்ணிருக்கிறீங்களா இல்லையா? ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கும், உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்றதே கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா, காலங்காத்தால ஏஞ்ச உடனே மடமடன்னு எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நிதானமா இந்த வாங்கிபாத் செய்யறப்போ திருப்தியா இருந்துச்சு. ஏன்னா வேலை இருந்துச்சுன்னா வேலை மேலேயே கான்சென்ட்ரேஷன் எல்லாம் இருக்கும். ஸோ காலையில ஏஞ்சதும் நல்லா வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்குள்ள வந்தேன். ஸோ பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு இன்னைக்கு டே. வேலை சீக்கிரமானாலே அதுல இருக்கிற சாட்டிஸ்பேக்ஷன் வேற எதுலுமே கிடைக்காது. வேலை இருந்துச்சுன்னா அதுல இருக்கிற டென்ஷனே வேற எதுலுமே கிடைக்காது. எல்லாமே நம்ம மேலதான் டிபெண்ட் ஆகும். கொஞ்சம் ஒரு அடி முன்னாடி ஏஞ்சி எல்லா வேலையும் மடமட செஞ்சிட்டோம்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கும் டே ஃபுல்லா. நிச்சயமாதான் நீங்க எப்பயாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் அது ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் கட்டிட்டு இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு இருக்கிறேன். பாத்தீங்களா, நான் கேட்கலன்னா நீங்க சொல்லவே மாட்டீங்க. கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றீங்க. அது வேற விஷயம். ஆனா கேக்குறேன். சொல்லுங்க. என்னோட கோலம் எப்படி இருக்கு? கண்டிப்பா சொல்றீங்களா? எதிர்பார்க்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். இது ரூம்னு கூட சொல்ல முடியாது. கபோர்டு தான். அதுவே எனக்கு பூஜை ரூம் தான். நான் ரீசெண்டா ஊருக்கு போயிட்டு வந்தேனா,
4 நாளா பூஜை ரூம் பக்கமே நான் திரும்பி கூட பார்க்கல. பசங்களுக்கே சொல்லிட்டேன், "தீபம் வச்சுடு" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு சொன்னா, என்னோட பூஜை ரூம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே அழுக்காகும். ஏன்னா சின்ன பசங்க இல்லையா? மேல கீழ சிந்தி, அதுக்கப்புறம் தீபம் வைப்பாங்க. ஸோ அந்த மாரி தான் இருந்துச்சு. அது எல்லாமே நீட்டா கிளீன் பண்ணிட்டு, பூஜை சாமானம் எல்லாம் நீட்டா கழுவிட்டு, மஞ்சள், குங்குமம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அலங்காரம் பண்ணிட்டு பூஜை பண்ணிக்கிறேன். இந்த மாரி பூஜை பண்றதுல ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு இருக்கு நிஜமாவே. ரொம்ப பக்தி அப்படின்னு சொல்றத விட, நல்லா ஃபுல்ஃபில்லான சந்தோஷம் குடுக்குது. இந்த மாரி தீபம் வைக்கிறப்போ, இந்த மாரி அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு, தீபம் வைக்கிறப்போ நல்லா சந்தோஷமா இருக்கு அன்னைக்கு டே ஃபுல்லா. அதுக்காகவே மிஸ் பண்ணாம தீபம் வச்சுப்பேன். சில வீடியோஸ்ல காமிக்க மாட்டேன். ஏன்னா ரொட்டீனா இருக்கும் இல்லையா? அதுவே காமிச்சு, காமிச்சு உங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ சில வீடியோஸ்ல நான் இது காமிக்கிறது கிடையாது. அதுக்காண்டி நானு சாமி கும்பிட மாட்டேன் அப்படின்ட்டும் கிடையாது. கும்பிடுவேன். ஆனா காமிக்கிறது கிடையாது. அவ்வளோதான். இன்னைக்கும் சிம்பிளா சாமி கும்பிட்டு, அதுக்கப்புறம் சமையல் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். மெயினான டாபிக்கு இனிமே தான் வரப்போது. ஸோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்துடுங்க. வந்தாச்சு, வந்தாச்சு. நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? கொஞ்சோண்டு பாத்திரம் யூஸ் பண்ணி சமையல் முடிச்சுக்கலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதுதான் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு, அதுல ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு ரைஸ் சேர்த்துக்கிறேன். இந்த ரைஸ் வந்து தாராளமா 2 பேர் சாப்பிடலாம். நான் 2 பேருக்காக சமையல் காமிக்கிறேன். இது வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு, இதுல வந்து 1 கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்தோம் இல்லையா? 2 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, இது கொஞ்ச நேரம் பக்கத்துல வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். வீட்ல பெருசா இருக்கிற குக்கரா இருந்தா கொஞ்சம் வாட்டமா இருக்கும். ஸோ பெரிய குக்கர் எடுத்துக்கிறேன். அதுல 1 கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பு கூட நல்லா கிளீன் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கினேன். இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் பருப்பு தான் செய்ய போறேன். கத்திரிக்காய் பருப்பு கடையலன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பருப்பு தான் செய்ய போறேன். நான் கத்திரிக்காய் சேர்த்த இடத்துல நீங்க கீரை சேர்த்துக்கலாம், பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம், சொரக்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாரி உங்க ஆப்ஷன் தான். எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பருப்புல சேர்க்கிற மாரி எந்த வெஜிடபிள் இருந்தாலும் அது சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா கிளீன் பண்ணிட்டு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கினேன். அதுலவே கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், டமோட்டோ கட் பண்ணி சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கினேன். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 4 பல் சேர்த்துக்கினேன். முன்னாடியே சொன்ன மாரி 2 கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் ஜாஸ்தி சேர்த்தாலும் கத்திரிக்காய் வந்து டாமினேட் பண்ணிடும் பருப்பு. ஸோ அதனால கொஞ்சோண்டு சேர்த்துக்கினேன். இதுலவே டைரக்டா சென்டர்ல வந்து ரைஸ் ஊற வச்சு வச்சிருந்தோம் இல்லையா? தண்ணி சேர்த்து, அந்த ரைஸ் பவுல் வந்து வச்சிடுறேன். இதுல கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்தா நம்மளுக்கு ரைஸ் வந்து நல்லா பளபளன்னு வரும். ஸோ அதனால நெய் சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ வந்து ஒரே ஒரு பொட்டேட்டோ தான் எடுக்கிறேன். பெருசா இருக்கு. ஸோ அதனால ஒரே பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டு 2ஆ கட் பண்ணி சைட்ல வச்சாச்சு. இப்போ ரைஸ் மேல ஒரு பிளேட் கண்டிப்பா வைக்கணும். ஏன்னா பருப்பு தண்ணி எல்லாம் ரைஸ்க்குள்ள போயிட்டு பருப்பு ரைஸும் ஒரே மாதிரி ஆயிடும். ஸோ பிளேட் கண்டிப்பா வைக்கணும். அதுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சு ஸ்டவ் மேல வச்சிடணும். நான் வந்து 3 விசில் வச்சா எனக்கு கரெக்டா குக் ஆயிடுச்சு. உங்க குக்கருக்கு ஏத்த மாதிரி நீங்க விசில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு குக்கர் ஒரு மாரி இருக்கும். ஒருத்தருக்கு ஒரே விசில்ல வெந்துடும். இன்னொருத்தருக்கு 2 விசில்ல வெந்துடும். அந்த மாரி உங்க குக்கருக்கு ஏத்த மாரி நீங்க விசில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் மட்டும் 3 விசில் வச்சேன். எல்லாமே நல்லா பர்ஃபெக்ட்டா குக் ஆயிடுச்சு. விசில் வர கேப்லவே நானு ஆனியன்ஸு அதெல்லாம் தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கினேன். எதுவும் ஜாஸ்தி கிடையாது. ஒரு ஆனியனு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை அவ்வளோதான். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கினேன். இதுக்குள்ளவே குக்கர் விசில் வந்து கொஞ்சம் ஸ்டீம் எல்லாம் ஆறிச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்க ரைஸ் வந்து சூப்பரா குக் ஆயிடுச்சு. ரைஸ் ரெடி ஆயிடுச்சா? இப்போ பருப்பும் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு கூட நல்லா குக் ஆயிடுச்சு இல்லைங்களா? இதுல வந்து பொட்டேட்டோ மட்டும் செப்பரேட்டா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டேன். பொட்டேட்டோ ஏன் சேர்த்தோம் அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும் இல்லையா? பொட்டேட்டோ வந்து பொரியலுக்காக சேர்த்துனேன். சிம்பிளா ஒரு 2 பேருக்கு இந்த மாதிரி சமையல் செஞ்சுக்கலாம் என்ற மாதிரி தான் இன்னைக்கு காமிக்கிறேன். கம்மி பாத்திரம் யூஸ் பண்ணி. பருப்பு வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு இதை தாளிச்சுக்கணும். இந்த கேப்லவே நானு ஆனியன் எல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா? அது வந்து தாளிச்சுட்டா அதுல குக் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோ சேர்த்துக்கிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா அப்படியே இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிடலாம்.
ஸ்மாஷ் பண்ணி சாப்பிடலாம். அது உங்களோட விருப்பம் தான். நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதில கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் சேர்த்துக்கினேன். காரத்துக்கு ஏத்த மாரி மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டு, கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சு விட்டு, அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கினேன். ஏன்னா மிளகாத்தூளும் மிக்ஸ் ஆகணும், பொட்டேட்டோவும் ரொம்ப ட்ரையா இருந்தாலும் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சு விட்டா, இந்த மாரி சாஃப்ட்டா வரும். அவ்வளோதான் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளா பொரியல் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ பருப்பு வந்து கடைஞ்சு வச்சிருக்கிறோம் இல்லையா? இது தாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டவ் மேல கடாய் வச்சுக்கிட்டு பாத்திரம் வச்சுக்கிட்டு பருப்பு கடைஞ்சு வச்சிருக்கிறோம் இல்லையா அதுலவே டைரக்டா தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துட்டா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் புளி தண்ணியும் சேர்த்தாச்சு இந்த மாதிரி தேவையானதெல்லாம் டைரக்டா இதுலவே சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கணும் உருண்டை எதுவும் இல்லாத மாதிரி மிளகாத்தூள் வந்து உருண்டை பிடிச்சிட்டோம் இல்லையா ஸோ எதுவும் உருண்டை இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து ஸ்டவ் மேல பாத்திரம் வச்சான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதுல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும் வடகம் சேர்க்கிற நீங்க கடுகு உளுத்தப்பருப்பு ஜீரகம் இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் தூளும் சேர்த்துக்கிட்டு கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பு தண்ணி அப்படியே சேர்த்துட்டு ஃபைனலா கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி வர வரைக்கும் குக் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளவுதான் குழம்பு கூட ரெடி ஆயிடுச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு சிம்பிளா ஒரு லஞ்ச் மெனு செய்ய முடியுமோ அவ்வளவு சிம்பிளா இன்னைக்கு செஞ்சாச்சு இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு ஒரு 15 to 20 minutesக்குள்ளவே ஆயிருக்கும் ஏன்னா எந்த வெஜிடபிள்ஸும் கட் பண்ற வேலையும் கிடையாது ரொம்ப ஜாஸ்தி குக் பண்ற வேலையும் கிடையாது எல்லா வேலையுமே குக்கர் மட்டும்தான் பார்த்துச்சு இல்லைங்களா இந்த 4 பொருள் யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு சமையலே பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சிம்பிளான இந்த லஞ்ச் மெனு போதும் இல்லைங்களா ஒரு 2 பேருக்கு சிம்பிளா செய்யணும்னா இது எனக்கு போதும் அப்படின்னு தான் தோணிச்சு அந்த மாதிரி தான் இன்னைக்கு செஞ்சிருக்கிறேன் உங்கள யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் யூஸ் ஆகும் இல்லையா ஸோ யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் எனக்கு தெரியும் வீடியோ போகுதா இல்லையான்ட்டு எனக்கு பெரிய டவுட்டா இருக்கு ஏன்னா ரொம்ப டவுன் ஆயிட்டு இருக்கு இப்பெல்லாம் ஸோ வீடியோ உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எனக்கு நிறையவே டைம் இருக்கு லஞ்ச் சிம்பிளா முடிச்சிட்டோம் இல்லையா ஜூஸ் கூட ரெடி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஜூஸ் கூட ரெடி பண்றேன் அதுவும் ரொம்ப சிம்பிளா தான் நன்னாரி சிரப்பு வந்து நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருந்தேன் சும்மா லெமன் பிழிஞ்சிட்டு நன்னாரி சிரப்பு ஆட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஜூஸ் கூட ரெடி ஆயிடுச்சு நன்னாரி சிரப்பு வேணும்னா கண்டிப்பா நீங்க நம்ம சேனலை விசிட் பண்ணி ஒரு முறை செக் பண்ணி பாருங்க வீடியோ இருக்கும் கண்டிப்பா அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் இருக்கட்டுமா பாய்